வணக்கம் மக்களே, இது உங்க மூர்த்தி டாக்ஸ். நான் உங்க திருமூர்த்தி. இந்த சேனல் நம்ம எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், இதோட பர்பஸபிள் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் என்ன பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். கே திருமூர்த்தி என்னும் நான் ஒரு சிவில் இன்ஜினியருங்க. என்னோட ஒர்க்கு ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அது போக அடிஷ்னலா அரசியல்ல சேர்ந்திருக்கேன். எதுக்காகனா, நம்ம தளபதி அண்ணன் விஜய் அவர்களாலதான். எவ்வளவோ ஃபேன்ஸ், எவ்வளவோ இளைஞர்கள் அவருக்காக இப்ப பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொண்டன்ல நானும் ஒருத்தன் தாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல ஒரு சின்ன ஒரு பொசிஷன்ல நான் இருக்கேன். திருப்பரங்குன்றம் தொகுதியில அவனியாபுரம் மேற்கு 2ஆம் பகுதியில பகுதி கழக செயற்குழு உறுப்பினராக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்னன்னா, மக்களுக்கு நல்லது பண்ண போறோம், அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குங்க. எல்லா தொண்டர்கள்ட்டையும் அது இருக்கு. நிச்சயமா நான் ஒருத்தர் மட்டும் சொல்லல. தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் முதற்கொண்டும் வேலை பார்த்தாங்க. அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினரா இருக்காங்க அப்படின்ற கணக்கே இல்லை. அவங்க உறுப்பினரா இருக்காங்களோ இல்லையோ, விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தமிழகமே வேலை பார்த்துச்சு. அந்த தேர்தலுக்கு எல்லா ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லி எல்லாத்துலயுமே சோசியல் மீடியால விஜய் அவ்வளவு டாமினேட் பண்ணாரு மற்ற கட்சிகளை விட. இதுக்கு முன்னாடி 2021 தேர்தலில் கூட இந்த அளவுக்கு எந்த கட்சிக்கும் மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு, இவ்வளவு தூரம் சோசியல் மீடியால பாப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. கான்ஃபிடென்டா நான் சொல்றேன். ஏன்னா அந்த கட்சிகள் மட்டும்தான் அவங்க கட்சிகளோட இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனா இங்க டைரக்டா மக்களே ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுவும் 108 தொகுதியில அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான வின்னிங் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருடத்துல அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அவங்க எவ்வளவு தொகுதி ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு கணக்கு இருக்கு. அந்த தொகுதியை அடிப்படையை வச்சுதான் இந்த கட்சி அடுத்து எந்த லெவலுக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 2 வருடங்கள்லயே இவங்கனால ஆட்சி அமைக்க முடியுங்க அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு நம்ம தளபதி விஜய். இது உண்மையிலேயே சின்ன விஷயம் கிடையாதுங்க. இது எல்லாருமே கம்பல்சரி உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு 59 ஆண்டு காலமா இருந்த திராவிட கட்சிகளோட அந்த ஒரு ஆட்சி முறையை விஜய் நிறுத்தியிருக்காருங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அது எல்லாருமே மறுக்க முடியாது. அதுல நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களாகவும் இருக்கும், பொதுவான வீடியோக்களாகவும் இருக்கும். அரசியல் மட்டும்னு கிடையாதுங்க. மக்களோட மொழியாத்தான் நான் இங்க நிக்கிறேன். மூர்த்தி டாக்ஸ்ங்கிறது அதுதான். சிம்பிளா சொல்ல போனா, மக்களின் ஒரு மக்களா இருந்து மக்கள் பார்க்கும் விஷயங்கள் என்னென்ன மாதிரியான சூழ்நிலை அமைந்திருக்கு. தமிழகம் மட்டும் கிடையாது, அதர் மாநிலங்கள், உலக ரீதியா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோஸ் மூலமா உங்களுக்கு என்னால என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியுமோ நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அரசியல்ன்ற ஒரு விஷயம் தேவை. ஸோ கத்துக்கிட்டு தான் எதைனாலுமே நம்ம சக்சஸ் பண்ண முடியும். நானும் ஒரு சின்ன கத்துக்குள்ள தான் கத்துக்கிறேன், உங்கள் மூலமா கத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி அரசியல்ல வளர்ந்துன்னு கொட்ட போட்டவங்க எவ்வளவோ இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் 100% அரசியலை பத்தி தெரியும், 100% அவங்களால எல்லாமே பண்ண முடியும்ன்றத ஷுவரிட்டியா சொல்ல முடியாது. தெரிந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்களும் இருக்காங்க, அரசியல் அனுபவம் அதிகம் இல்லாதவர்களும் இருக்காங்க. என்னைய பத்தி சொல்லணும்னா அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இதுக்கு முன்னாடி கிடையாது. எப்ப நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வந்தேனோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அரசியல்னா என்னென்ன விஷயங்களை நம்ம உற்று நோக்கணும், என்னென்ன விஷயங்கள் மக்களுக்காக பேசப்படுது, எந்தெந்த விஷயங்களை இன்னும் இந்த அரசாங்கம் செய்யலை, அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு அடுத்து தான் நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து 50 வயசு பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட எண்ணங்களும் செயல்பாடு இருந்துச்சு. ஏன்னா அதுக்காக உழைச்சிருக்காங்க,
அந்த ஓட்டு போட்டிருக்கோமே, அந்த போட்ட ஓட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கு காலையில நம்ம திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாருங்க. தமிழக நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு வெளிச்சமா யோசிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. நம்மளுக்கு ஒரு அடுத்த ஒரு புது ஆட்சி வந்திருக்கு. இதுக்கு வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு இருந்த ஒரு எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருந்து மாறி ஒரு புது கட்சிக்கு போயிருக்குங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பார்ட்டிஸை இவங்க அசால்ட்டா தாண்டி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறத விட அதுக்கான உழைப்பு அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இங்க நம்ம இடத்துல பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் அதுக்கான வேலைகள்லாம் என்னென்ன செஞ்சாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஏன்னா எந்த கட்சியுமே 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது அவ்வளவு இது கிடையாது. இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைக்க போறாங்க, அவங்களோட ஆட்சி மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை கொடுக்குது, அது போக மற்ற கட்சிகளும் அதை எந்த பார்வையில பாக்குறாங்க, என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கும் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல. அதனால எப்பயுமே நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.